ஐயப்பனோட பிறப்பு பற்றி பார்ப்போம். பகவான் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த தெய்வமே ஐயப்பன். பந்தள நாட்டின் மன்னர் ராஜசேகர பாண்டியன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தத்தில் இருந்தார். ஒரு நாள் மன்னர் பம்பா நதிக்கரையில் ஒரு அழகான குழந்தையை கண்டார். அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலை இருந்தது. ஜாதக குறிப்புகள் அந்த குழந்தை ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியவர் என்று கூறின. மன்னரும் அரசியரும் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்து மணிகண்டன் என்று பெயர் சூட்டி வளர்த்தனர். மணிகண்டன் வளர்ந்து வரும் வேளையில் ராணிக்கு ஒரு மகன் பிறந்தான். அப்போது ராணியின் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது. தனது சொந்த மகனுக்கு பதிலாக தத்தெடுத்த மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்று ஒரு சதித்திட்டம் தீட்டினார். ராணி கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படுவதாக நாடகமாடினார். அரண்மனை வைத்தியரும் ராணிக்கு சதித்திட்டத்தில் உடந்தையாகி, ராணியின் வயிற்றுவலி குணமாக வேண்டுமானால் காட்டுப்புலியின் பாலை கொண்டு வந்து கொடுக்கும்படி கூறினார். மக்கள் அனைவரும் அஞ்சினர். காட்டுப்பாதை மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று பயந்து அஞ்சினர். ஆனால் மணிகண்டன் ராணியின் நோயை குணப்படுத்த தானே சென்று புலிப்பால் கொண்டு வருவதாக உறுதியளித்தார். காட்டிற்கு சென்ற மணிகண்டன் அங்கு கடுமையான தவமிருந்து மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்தார். மகிஷியை வதம் செய்த பிறகு இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் புலி வடிவம் எடுத்து மணிகண்டனுடன் அரண்மனைக்கு திரும்பினர். புலிகள் புடைசூழ அரண்மனைக்கு வந்த மணிகண்டனை கண்ட மன்னரும் மக்களும் பயமும் ஆச்சரியமும் அடைந்தனர். அப்போதுதான் மணிகண்டன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு தெய்வத்தின் அவதாரம் என்பதை மன்னர் ராஜசேகர பாண்டியன் உணர்ந்தார். அவர் மணிகண்டனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மணிகண்டன் மன்னரிடம், எனக்கு ஒரு கோயில் கட்டித்தர வேண்டும், அங்கு ஆண்டுதோறும் மக்கள் என்னை வழிபட வர வேண்டும் என்று கூறினார். மன்னரின் விருப்பப்படி பகவான் மணிகண்டன் ஒரு அம்பை எய்தார். அந்த அம்பு விழுந்த இடத்திலேயே கோயில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அந்த இடமே சபரிமலை ஆகும். பகவான் ஐயப்பன் தனது தெய்வீக வடிவில் சபரிமலையில் வீற்றிருக்கிறார். அங்கு கடுமையான விரதமிருந்து இருமுடி சுமந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கடவுள் ஐயப்பனுக்கு பல இடங்களில் ஆலயங்கள் இருக்கின்றன. ஆனால் கேரள மாநிலத்திலேயே அச்சன் கோயில், குளத்துப்புழா, எருமேலி, பந்தளம், சபரிமலை, ஆரியங்காவு என்று 6 இடங்களில் கோவில்கள் இருக்கின்றன. இது போக திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பல இடங்களில் ஐயப்பனுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கின்றன. சபரிமலை என்பது கேரளாவில் உள்ள மிகவும் புனிதமான தலமாகும். மகிஷி என்ற அரக்கியை கொன்ற பிறகு ஐயப்பன் தியானம் செய்த இடம் அது. ஆரியங்காவு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. அச்சன் கோவில் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற கோவில். குளத்துப்புழா கேரளாவில் உள்ள ஒரு பழமையான கோவில். எருமேலி இங்கு ஐயப்பன் தனது வில் வித்தைகளை பயிற்சி செய்ததாக நம்பப்படுகிறது. ஐயப்பனின் முக்கிய கோயில் சபரிமலையில் அமைந்துள்ளது. கார்த்திகை மாதத்தில் அவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பக்தி பாடல்கள் ஐயப்பனை பற்றி பக்தி பாடல்கள் தமிழில் நிறைய உள்ளன. இவற்றில் சில பாடல்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கும். இவைகள் நம்முடைய சேனலிலேயே ஒளிபரப்பாகிறது ஷார்ட்ஸ் பகுதியில். நன்றி.